ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீப விழாக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே காஃபியோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம் ஈவினிங் வரைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இருக்கோம். சூப்பராக காஃபியை குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் சாப்பிடுவோம். மதியத்துக்கு ஃபாஸ்டிங் மாதிரி தான் கார்த்திகை தீபம் அன்றைக்கி. அடுத்து ஈவினிங் விளக்கு ஏற்றிட்டு தான் விரதம் விடுவோம். மதிய டைமில் பால் பழம் இது மாதிரி கொடுத்துக்கலாம். அதனால் குழந்தைங்களுக்குமே இட்லியை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இட்லியை ஊட்டி விட்டுறலாம். பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் இட்லியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி இன்றைக்கி கேழ்வரகு மாவு தான் அரைச்சிருந்தேன். கேழ்வரகு இருக்குங்க இல்லையா, அதில் தான் ராகி இட்லி தான் பண்ணியிருந்தேன். ராகி இட்லி அப்புறம் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கார சட்னி பண்ணி காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. பூஜை பொருள், பூஜை ஜாமான், விளக்கு இதெல்லாம் வியாழக்கிழமையே வாஷ் பண்ணி கழுவி வச்சாச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பொருளெல்லாம் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தடவை கார்த்திகை தீபாவளிக்கு கொஞ்சம் வேலை கம்மினே சொல்லலாம். வியாழக்கிழமையே முடிச்சதுனால வெள்ளிக்கு நேற்று என்ன பண்ணேன்னா அகல் விளக்கதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெயை உறிஞ்சாதில்ல. அதனால் அகல் விளக்கு மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கேழ்வரகு இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் பண்ணி காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. பூஜை ஜாமான், அப்புறம் இந்த பூவு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுதான் பக்கத்தில் உள்ள கடைக்கு கிளம்புறோம். பாசத்தை பற்றிலா தம்பிக்கு கிளப்பி விட்றாங்க. பார்த்தா அடிச்சுட்டு நாருவானுங்க. சரி போதும், வாங்க வாங்க வாங்க. பக்கத்தில் உள்ள கடைக்கு போகிறதுக்கு ஷூ மாட்டி எல்லாம் மாட்டி போங்க. செப்பல் போட்டு போதும். காசு எடுத்துட்டு வர மாட்டீங்க, வச்சுட்டு வண்டியாங்கண்ணே. முக்கியம் 20 பீடி எவ்வளவு? 4200. 4400 ஒரே தாள். வியாழக்கிழமை தான் அகல் விளக்கு இதெல்லாம் வாங்க போயிருந்தேன். அப்போ தமிழ் கடைக்கு தான் போயிருந்தேன். நேற்று வீடியோ கூட போட்டிருப்பேன் தமிழ் கடையில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பூ கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கே, கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறோம். பக்கத்தில் கிடைக்காமலாம் இருக்கும், எங்கேயாவது கிடைக்கும், அலைஞ்சு தெரிஞ்சாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்தால் பூ எங்கேயுமே இல்லைங்க. நான் என்னம்மா அது? மம்மம்மா நல்லா இருக்கா? கவி டிராகன் டிராகன் சொல்லு. 1 கிலோ 300 ரூபாய். 1.5 கிலோ இருக்கும் போல. கட் பண்ணிட்டு இருக்கேன், இருமா வரேன். இருமா வர்றேன். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்க அதை இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கலான்னு கொஞ்சம் ப்ளூபெரி, பேரிக்காய், ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். என் பெரிய பையன் எனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு பாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த இடத்தெல்லாம் இப்படியா க்ரீமாக போயிடுது. சின்ன கொஞ்சம் இது போடுறேன். நான் தான் மிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. டைம் ஆயிடுச்சுல. வச்சு முடிச்சாச்சா? இந்த வேலை நீ ஏன் பண்ணி வச்சிருக்க? யார் பண்ணது? நீ தானா? இப்படி அப்பாவா? நீ இல்லையா? என் பெரிய பையன் மௌனி அகல் விளக்குக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி வேலை, ஆயுத பூஜைக்கு எல்லா இடத்துலையும் சந்தன குங்குமம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த வேலை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை. குட்டி வாண்டு அது பங்குக்கு ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் உள்ள துணியெல்லாம் களைச்சி போட்டு பண்ணி வச்சுருந்தான். சரி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக அதையாவது களைச்சி போட்டு விளாண்டுட்டுருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் இங்கே குக் பண்ண வந்துட்டேன். சாம்பார், காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் பூசணிக்காயை பரங்கிக்காய் அந்த எல்லோ கலரில் இருக்கும்ல அதுதான் பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் பொங்கல் செய்யலான் இருந்தேன். டைமும் ஆயிடுச்சு. சரி சாமிக்கு பாயசம் செஞ்சிடலாம், பிரசாதமாக பாயசம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு பாயசம் தான் பண்ணியிருந்தேன். சின்ன வாண்டுக்கு கபோர்டில் உள்ள துணியெல்லாம் கிளச்சி போட்ட வேலை போர் அடிச்சிருச்சு போல். திரும்ப கிச்சனுக்கு வந்துட்டான். அவனை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருந்துட்டு இன்றைக்கி கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு போட்டு தான் சாம்பார் பண்ணியிருந்தேன். எனக்கு பூ கிடைக்காது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அந்த வாடின பூவையாவது வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இப்படி கார்த்திகை தீபங்கிறது நம்மளுக்கு தானே ஸ்பெஷல். இந்த ஓணம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடைக்கும். கோயிலுக்கிட்ட போயிருந்தால் வாங்கியிருக்கலாம். அது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம். போயிருந்தால் ஈவினிங்கே ஆகிருக்கும். வீட்லேயும் வேலை இருந்தது குக் பண்ணணும்னு. அழகா இருக்கு குட்டி அம்மா. பிடிச்சிருக்கா நீ ட்ரெஸ்? பிடிச்சிருக்கா? ஹாய் சொல்லு. வணக்கம் சொல்லு. வணக்கம். சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குட்டி பையனெல்லாம் குளியாட்டிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டுட்டு 6 மணி ஆயிடுச்சு. இங்கே நாங்களும் விளக்கு ஏற்றிட்டோம். நம்ம ஊரில் 8:30 மணி இருக்கும். நீங்கள் முன்னாடியே விளக்கு எல்லோரும் ஏற்றி இருந்திருப்பீங்க.
அப்புறமேட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த ஃப்ளவர் தான் இருந்தது. சரி ஆர்டிஃபிஷியல்லாம் சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ சும்மா இருக்கிறதுக்கு அதுவாது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இல்லையா, அதனால் நான் அந்த ஃப்ளவரையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். விளக்கும் நல்லபடியாக சூப்பராக ஏற்றியாச்சு. இதை நம்ம வீட்டுக்கு வெளியில் தலைவாசல்லாம் விளக்கு வச்சுட்டு அப்புறம் உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டோம். விளக்கு எல்லா இடத்துலையும் என்ன டைமாக நல்லா சாரீ கட்டலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி குளியாட்டி குக் பண்ணி டைம் ஆயிடுச்சு. சரி நேரத்தோட 6 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றிடலாம், பொங்கலுக்கு சாரீ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு சாரீ கட்டலை, சுடிதாரோடவே விளக்கு ஏற்றியாச்சு. என் பையன் பெரிய பையன் மௌனி இந்த விளக்கு ஏற்றுறது சந்திர குங்குமம் வைக்கிறதுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். நான் ஸ்டார்ட் தான் பண்ணேன், அவன் எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாக விளக்கு வச்சு சூப்பராக பண்ணிட்டான். கொஞ்சம் பெரிய பையன் பசங்களாக இருந்தால் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாங்க, நம்பி கொடுக்கலாம். குழந்தைங்கள்ட்ட விளக்கு தீ இது மாதிரி இருக்கிறது தான் கொஞ்சம் இது, அவன் சரியாக கரெக்டாக பண்ணிடுவான். விளக்குலாம் வீடு ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் தேங்காய்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டோம். என்னடி ஆச்சோ? தேங்காய் உடைச்சாச்சா? சாமி கும்பிடு மௌனி. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சா? உனக்கு விளக்கு ஏற்றுறதுனா ரொம்ப பிடிக்குமாடா? ஆ எப்போதும் நீ தான் 3 நாள் ஏற்றுவ. நாளைக்கு நான் என்ன தூக்கி போடுவேன். விளக்கு ஏற்றுறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மாதிரி மற்ற வேலையும் பண்ணணும். அப்போ மட்டும் நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற? அடி அதான் என் பெரிய பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான், இந்த 3 நாள் விளக்கு ஏற்றுவோங்க இல்லையா, அது 3 நாளும் நான் தான் ஏற்றுவேன் அப்படின்னு. நல்லபடியாக ஏற்றுடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை வச்சு சமாளிக்கிறது, விளக்க போய் தொல்றது, ஊன்னு சொல்லி ஊதி அமர்த்துறது, இது மாதிரி இருந்தான். சரி அவங்க அப்பாவை கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுக்கிட்டு விளையாட விட்டுட்டுருங்க, விளக்கு எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் 3 பேரும் போய் வெளியில் விளையாண்டாங்க. சாமிலாம் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபம் விளக்கில் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டாச்சு. இனி வந்து விரதம் விட போகிறோம். நாங்கள் வந்து சாமி காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், மதியம் எதுவும் சாப்பிட்றதில்ல. வேணால் பால் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து பால் பழம் என்ன சாப்பிட்டுக்கலாம். அவரை வந்து விளக்கு ஏற்றிட்டு தான் சாப்பாடு பொரியல் சாம்பார் இது மாதிரிலாம் செஞ்சு விரதம் விடுவோம். அதே மாதிரி தான் ஊரில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் இங்கே ஃபாலோ பண்ணுறது. சாதம் சாம்பார் பாயாசம் சாமி கும்பிட்ட உடனே எல்லாரும் குடிச்சிட்டாங்க. சாம்பார் எடுத்துட்டு பூசணிக்காய் பொரியல், காலிஃப்ளவர் பொரியல், சாமிலாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் விரதம் விட போகிறோம், சாப்பிட போகிறோம். இந்த என் குட்டி பையன்ட்டு விளக்க போய் கையில் எடுக்கிறது, அது சுற்றும் தெரியுது, பூன்னு சொல்லி ஊத பார்க்குறான். ஒரு வழியாக எல்லாம் விளக்கு நல்லபடியாக ஏற்றி முடிச்சாச்சு. சாப்பிட போகிறோம். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.